நம்ம வீட்டில் இருக்கிற சாதாரண பொருட்கள் வச்சே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக இந்த டிஷ்ஷை நம்ம செய்திடலாம். இதை எதில் செய்தோம் அப்படின்னு யூஸ்வலாக எல்லாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. ரொம்ப மெத்துன்னு சாஃப்டாக புதுமையான டிஷ் இது. ஸோ ஸ்டே கனெக்டட் பொம்மிஸ் கிச்சன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி புது புது ரெசிபிஸ் உங்களை தேடி வரும். முதல்ல ஒரு பவுலில் 6 முட்டை நம்ம எடுத்துக்கலாம். 7, 8 கூட நம்ம இஷ்டமாக வேணும்னா எடுத்துக்கலாம். இதில் ஒரு சிட்டிக்கை முதல்ல மஞ்சள் தூள் நம்ம ஆட் பண்ணிடுறோம். அடுத்தது அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் இந்த முட்டைக்கு தேவையான மிளகுத்தூள். இது 3ஐயும் நம்ம சேர்த்த பிறகு ஒரு பீட்டர் மாதிரி இருந்தால் அதை அடிக்கிறது நல்லா நுர வரா மாதிரி அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு பீட்டர் வச்சு நல்லா நம்ம அடிச்சிடலாம். இப்போ இந்த ட்ரேயில் ஏற்கனவே நான் எண்ணெய் தடவி வச்சுட்டேன். இதில் இந்த அடித்து வச்ச எக் மிக்சர் இதை ஃபுல்லாக நம்ம ஊற்றிடணும். இதில் இப்போது அடுத்தது இந்த மாதிரி ஒரு கடாயில் இதை வச்சு அப்படியே ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுட்டா போதும். இது நல்லா வெந்த பிறகு ஒரு 10 நிமிஷம் கழித்து தொட்டு பார்த்தா தெரியும், நல்லா ஹார்ட் ஆகிட்டுருக்கும். ஒரு கத்தி வச்சு இந்த ஓரெல்லாம் நம்ம தள்ளனோன்னா பாருங்கள், அப்படியே ஒரு பிரெட் ஸ்லைஸ் மாதிரி அழகாக அந்த எக்கு அப்படியே அழகாக மூவ் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த கலரே ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம போட்ட எண்ணெய் பெப்பர் எல்லாமே அழகாக ஸ்ப்ரெட் அவுட் ஆகிருக்கு. இதை அப்படியே நம்ம ரிவர்ஸ் பண்ணி போட்டுடலாம். இப்போது நல்ல ஸ்கொயர் ஷேப்ஸில் இல்லை நமக்கு என்ன ஷேப்பில் பிடிக்குமோ கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் க்யூபாக கட் பண்ணும்போது ஒரு 16 க்யூப் எனக்கு வரும். 6 முட்டைக்கு 16 க்யூப். இந்த க்யூப்ஸ் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பார்க்கவும் அவ்வளோ அந்த கலர் அவ்வளோ நல்ல ஷைனிங்காக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதுக்கு வேண்டிய மசாலா பொருட்கள் நெக்ஸ்ட் ரெடி பண்ணிடலாம். முதல்ல 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அடுத்தது 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகத்தூள், இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை நம்ம சேர்த்துக்கிறோம். அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் இருந்தால் நல்லாயிருக்கும் இதுக்கு. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறோம், கசூரி மேத்தி. இதுதான் ஆக்சுவலாக இந்த எக்குக்கு அவ்வளோ நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம உப்பையும் சேர்த்துக்கிறோம். இப்போது தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம். இதை அப்படியே வச்சு ஒரு ட்ரையாக ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம கலந்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த எக்கு க்யூப்ஸ் முதல்ல போட்டுடுறோம். அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் போடுறோம். அப்புறம் கொஞ்சம் கொடை மிளகா, எல்லாமே க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி போட்டோம்னா இதுக்கு நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தவாவில் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் உங்களுக்கு டாஸ் பண்ண பிடிக்கும் அப்படின்னா டாஸ் பண்ணலாம். இல்லை டைரெக்டாக ஸ்டிக்கில் போடுறதுனாலும் நம்ம போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி டாஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் நல்ல ப்ரௌன் கலர் நல்ல ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இதை நம்ம செய்யறது. இப்போ கொஞ்சம் ஆறின பிறகு அந்த ஸ்கூவர்ஸில் அழகாக நம்ம இந்த எக் ஸ்லைசஸ், கேப்சிகம் அது ஆல்ரெடி நான் கொஞ்சம் டாஸ் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையும் அழகாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிரில் பேன் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை ஆர்டினரி தவாவில் இருந்தாலும் போட்டுக்கலாம். வெண்ணெயில் நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப நல்ல ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். கார்னர்ஸ் எல்லாம் நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே நம்ம எக் டிக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆனாலும் உள்ளே பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக மெத்துன்னு இருக்குது எக் டிக்கா. இதை நம்ம எதில் செஞ்சுருக்கோன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ சூப்பரான இந்த ரெசிபியை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சுஜாதா அண்ட் கௌதம் ஃபார் பொம்மிஸ் கிச்சன்.